வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தமாரி ஸ்வீட் பாக்ஸ் வச்சு யூஸ்ஃபுல்லான 2 கிச்சன் ஆர்கானிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஸ்டெப் இருக்கிற மாதிரியான ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா இந்த இது செய்ய முடியாது. நம்ம இதில் இந்த கீழே இருக்கிற அந்த இதுக்கு மட்டும் ஒரு குச்சால் அளந்துக்கோங்க. அதே போல் அந்த பாக்ஸ் மூடியில் அந்த குச்சி அளவு கலந்துட்டு மீதியை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அளந்துக்கோங்க. அதே போல் ஒரு இன்ச் அளவுக்கு கேப் போட்டு அந்த இடத்தையும் கோடு போட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் நம்ம அந்த புள்ளி வச்ச இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கான பாக்ஸ் இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வளவளன்னு இருக்குது. இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நடுவில் இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். பாருங்கள், இந்தமாரி ஒட்ட போகிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டெப் கீழே இறக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம சோப்புலாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம இந்தமாரி நீட்டாக கோடு வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கெட்சில் கோடு வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆணியோ இல்லை கூர்மையான ஏதோ ஒன்று நம்ம அடுப்பில் ஸ்டவ்வில் ஹீட் பண்ணி அந்த கோடு போட்ட இடத்துல இந்தமாரி பாருங்கள், இந்தமாரி நீட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கீழே சோப்பு நம்ம வச்சோம்னா அதில் தண்ணி வர்றதுக்காக அந்தமாரி நம்ம ஆணியால் இந்தமாரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மூடியை ஒட்டிடலாம். அதில் பாருங்கள், இந்தமாரி ஒட்டிடுங்க. இந்த 3 சைடும் ஒட்டிப்போம். அந்த சைடு ஒரு இன்ச்சு எது கட் பண்ணோன்னா நம்ம இதுமாரி சோப்போ இந்த ஸ்க்ரப்போ வைக்கும்போது அதில் இருக்கிற தண்ணி கீழே வந்துடும். அதை நம்ம இந்த ஓட்டை வழியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா வெயிட்டான சோப்பே வச்சுருக்கேன். அது ஒன்றுமே ஆகலை. பாருங்கள், சோப்பு வச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த தண்ணி அது வழியாக வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துப்போம். இதில் நம்ம ஸ்கெட்சால் இந்தமாரி ரவுண்டாக அங்கங்கே புள்ளி வச்சுக்கலாம். பாருங்கள், இதுமாரி பாக்ஸு ஃபுல்லாக நம்ம புள்ளி வச்சுக்கலாம். 3 புள்ளி வச்சுட்டு இதையும் அதே மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஹோல் போட்டுப்போம். அதுக்கு அப்புறம் நம்ம இந்த பாக்ஸுக்கு கீழே கட்டைப்பையோட புடி இருக்குங்களா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்தமாதிரி ஸ்டாண்டு மாதிரி பண்ணிடுவோம். அப்போ தான் கீழே ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இது மேலே நம்ம இந்த சோப்பும் இதுவும் வச்சோம்னா உங்களுக்கு தரையில் படாது. தண்ணி அதில் உள்ளே இருக்கும். நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இது கீழேயும் ஃப்ளாட்டாக இல்லாத இந்தமாரி நம்ம அந்த கட்டைப்பையோட இது வைக்கும்போது ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். தண்ணியும் இப்படி வழிஞ்சு வந்துடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஃபுல்லாக ஹோல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்போ இந்தமாரி ஹோல் போடுறதுனால நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த ஈரத்தன்மை இருக்காது. உங்களுக்கு ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கிறதுனால நிறைய கருவேப்பிலையெல்லாம் இதில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இதே போல் கொத்தமல்லி இருந்தாலும் இந்தமாரி வச்சுக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி இந்தமாரி ஐட்டம்லாம் நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியானது. நம்மள்ட்ட இருக்கிற ஸ்வீட் பாக்ஸ், தூக்கி போடுற ஸ்வீட் பாக்ஸில் இந்தமாரி யூஸ்ஃபுல்லானது நம்ம செஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.